தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு வெயிட் லாஸில் இருக்க இல்லையா, அதனால் வந்து முருங்கைக்கீரை ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஓட்ஸு மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிட்டேன். மில்க் இல்லாமல் மில்க் ஷேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பி கரூர் சிவா டெக்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டு பர்ச்சேசிங்லாம் இருந்துச்சு. இது எதுக்குன்னா ப்ரோட்டீன் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆளி விதை, செவப்பரிசி, பூசணி விதை, அப்புறம் வந்து திணை அரிசி எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் எடுத்த ஒரு விலாக் தான். போகிறப்ப அந்த தாந்தோன்றி மலை அந்த சைடு போனோம் மெயின் ரோட்டில். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஆஃபீஸு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு வந்து கோர்ட் இருக்கும். இந்த முக்கியமாக இந்த கரூரில் ஒரு முக்கியமான இடம்னா இந்த 3 இடத்த சொல்லலாம். அப்புறம் வந்து கரூர் தாந்தோன்றி மலை ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான். உங்களுக்கு யாராவது நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜில் வந்து சேருங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ தான். எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி மட்டும் நம்ம காசு கட்டுற மாதிரி வரும். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான். பார்ட் டைம் ஜாபுக்கு போகலாம். போயிட்டுட்டு நம்ம வந்து வேலைக்கு போயிட்டே கூட நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஆஃப் டே தான் காலேஜ், ஆஃப் டே வந்து லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து பார்ட் டைமில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டே உங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன நீங்கள் வந்து ஒரு ஹிந்தி சிலாக்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா. நாங்கள் வந்து இதான் வந்து அந்த ஆர்ட்ஸ் காலேஜ். நாங்கள் வந்து தோடு, பாப்பாவுக்கு வந்து ஒரு தோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம் போல். இது வந்து என் தங்கச்சிக்கு தான் எடுக்கிறோம். அவள் வந்து ஒரு கிராமில் வேணும், சின்னதாக ட்ராப்ஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எடுக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது. அதனால் இன்றைக்கி தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து கிராம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6500 சில்ட்ரன் நினைக்கிறேன். இங்கே இந்த கிராம் ரேட்டு போல் நாங்கள் வந்து 1 கிராம் வந்து 1 கிராம் 650 மில்லி இருந்துச்சு. நாங்கள் வந்து 12,000 ரூபாய்க்கு 12,600 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் அமராவதி ஆறு, ஆடி 18 இல்லையா, அதனால் வந்து தண்ணிலாம் என்னமோ அவ்வளோ தண்ணி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து தண்ணி இதுலேயும் அமராவதியத்தில் தண்ணி பகலில் சாக்கடை தண்ணியாக தானே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து நகைக்கடையை ரீச் பண்ணிட்டோம். நகைக்கடையில் போயிட்டு அங்கே போயிட்டு சின்ன கடையில் தான் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா தெரிஞ்சவங்க மூலயமா போயிட்டு எடுத்தோம். அங்கே வந்து ஒரு கிராம் ரேட்டு போல் 1 கிராம் 12,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து 1 கிராம் எடுத்துகிட்டு சிவா டெக்ஸ், கரூர்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு இடம்னா கரூர் சிவா டெக்ஸ் தான். கரூர் சிவா டெக்ஸ்லாம் போயிட்டு நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து நிறைய ஆஃபர்னால் ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாம் 40 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி பேண்டீஸு, டிஷர்ட்டு, அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பாத்திரம், செராமிக் ஜாடி, கிளாஸு, குழந்தைங்களுக்கு தேவையான கிளாஸ், குட்டி குட்டி கண்ணாடி எல்லாமே சூப்பராக வந்து எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு 20-30 அந்த ரேஞ்சிங்கில் தான் போயிருந்துச்சே தவிர நமக்கு பெரியவங்களுக்கு வந்து ஒரு 200 250 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நீங்களும் வந்து கரூர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து சிவா டெக்ஸ்குள்ளே உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்குது. 4 ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா சேருன்ட்டு தொலைகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்து லோயர் வாங்கணும் அப்படின்ட்டு தொலைவிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியில் 4th ஃப்ளோர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4th ஃப்ளோர் போயிட்டு டவுசர் லோயர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து நிறையா வந்து டிஷர்ட்லாம் கலெக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. 40 ரூபி அப்படிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பேண்டீஸுமே 20 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மலிவாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பெரியவங்களுக்கும் 100 சென்டிமீட்டர்லேயே வந்து 150 ரூபா 3 பேண்டீஸ் வந்து 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆஃபரில். நான் வந்து திண்டுக்கல் தேனி ஆனந்தம் தான் அதிகமாகவே போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கேன். நாங்கள் இங்கே வந்து சிவா டெக்ஸ் தான் போயிருந்தோம்.
பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இந்த கவுனு அந்த மாதிரிலாம் சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு சின்ன ஹோட்டல், தெரிஞ்சவங்க ஹோட்டல் இருந்துச்சு, ரிலேஷன் ஹோட்டல். அங்கே வந்து போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து இன்னுமே நிறைய நெயில் கட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் ரொம்ப ரொம்ப அழகழகாக அந்த இதெல்லாம்